வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, ஒரு இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். ஒரு பாரம்பரியமான இட்லி பொடி. இது வந்து எங்கள் அம்மிச்சி சொல்லி கொடுத்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. நான் வந்து எல்லா அளவுகளுமே இந்த டம்ளரில் தாங்க எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளர் வந்து ஃபுல்லாக எடுத்தால் 200 கிராம். இந்த டம்ளர் ஃபுல்லாக எது எடுத்தாலும் 200 கிராம். ஓகேங்களா. வந்து கடலப்பருப்பு 200 கிராம் எடுத்துருக்கிறேன், ஒரு டம்ளர். அப்புறம் வறுகல்லை அரை டம்ளர் எடுத்துருக்கிறேன். சோளம், வெள்ளைச்சோளம் வந்து அரை டம்ளரு. பாசிப்பயிறு அதை வந்து அரை டம்ளர் எடுத்துருக்கிறேன். கொள்ளு அரை டம்ளரு. எள்ளு ஒரு 1/4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். வரமிளகாய் வந்து காரத்துக்கு தேவையான அளவு. அரிசி, சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு 1/4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். மிளகு வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அது 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கல்லுப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். சீரகம் வந்து 2 ஸ்பூனு. உளுந்து வந்து 200 கிராம் எடுத்துருக்கிறேன். அதாவது இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டுடலாம். வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வறுபடும், அதனால் ஒவ்வொன்றா போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் தீ வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் செவந்ததையுமே கடலப்பருப்பு எடுத்துடலாம். பாருங்க, கடலப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு, வாசம் வர ஆரம்பிக்குது. இதை எடுத்துக்கலாம். அடுத்தது உளுந்து போட்டுக்கலாங்க. இதையும் அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் விட்டாலும் கருகிரும், அதனால் கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். உளுந்து நல்லா பொன்னிறமாகிடுச்சுங்க, நல்லா வாசம் வருது. அதையும் எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது பாசிப்பயிர் போட்டுக்கலாம். பாசிப்பயிர் வந்து வறுத்து தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வறுத்த பயிர் தாங்க, கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாசிப்பயிர் சூடாகிடுச்சு, இதை எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது கொள்ளு எடுத்து போட்டுக்கலாங்க. இதுவும் கொள்ளு கொஞ்சம் மணம் வரணும். இப்போ கொள்ளு வறுபட்டுருச்சுங்க, கொள்ளையும் எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா பொரிட்டுங்க, அப்புறம் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, அரிசி பொரிய ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியல, என்னன்னு தெரியல. அரிசி பொரிஞ்சிருச்சுங்க, இதையும் எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது வறுகல்லை போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக சூடானா போதும். வறுகலை சூடாயிடுச்சுங்க, இதையும் எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது வந்து சோளம் போட்டுக்கலாங்க. சோளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா அது பொரியும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் சோளை பொரியுது. சோளத்தை கொட்டிடலாங்க. அடுத்தது எள்ளு போட்டுடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பொரியட்டும். எள்ளு பொரிய ஆரம்பிக்குதுங்க. எள்ளு பொரிஞ்சிருச்சுங்க. எள்ளு எடுத்து கொட்டிடலாம். அடுத்து சீரகம் போட்டுடலாம். மிளகையும் போட்டுடலாங்க. இப்போது சீரகம் பொரிஞ்சிருச்சு. இதையும் எடுத்து கொட்டிடலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு அதையும் வறுத்துக்கலாம். கல்லுப்பு வறுத்து போட்டால் கொஞ்சம் நாளைக்கு கெடாமல் இருக்குங்க. இதையும் எடுத்து கொட்டிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. போதும். இப்போ மிளகாய் எடுத்து போட்டுடலாம். இப்போ மிளகாய் வறுபட்டுருச்சு. இதை எடுத்து கொட்டிக்கலாம். ஆறுன பிறகு இந்த காம்பெல்லாம் எடுத்துக்கலாங்க. இப்போ எடுத்தோம்னா விதை பூரா உளுந்துரும். அதனால் ஆறுன பிறகு எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்டுடலாம். போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வந்து கருவேப்பிலை வந்து இதாயிரும், காஞ்சிரும். இப்போ வந்து இந்த பெருங்காயத்தூள் வந்து வறுத்து அரைச்சிருக்கிறதுனால அதை அப்படியே போட்டுடலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டுங்க, அரைச்சிட்டு வந்துடலாம். இது இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே போட்டு அரைச்சிக்கலாங்க. பாருங்க, நோன்னு அரைக்கக்கூடாது. இது மாதிரி பருன்னு அரைச்சிக்கணும். இப்போ தான் இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ மீதி இருக்கிறது எல்லாம் போட்டு அரைச்சிடலாங்க. எல்லாம் அரைச்சாச்சு, கலக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டு கலக்கிக்கோங்க. எனக்கு உப்பெல்லாம் அளவாக இருக்குதுங்க. காரம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பழசாக காரம் கம்மியாகிக்கும். இப்போ கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இட்லி பொடி ரெடி. கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறட்டும். ஆறின முன்னாடி ஒரு சம்பளத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு பாட்டில்லையோ போட்டு ஏர் டைட்டாக நல்லா டைட் பண்ணிக்கோங்க. காற்று போகாத மாதிரி போட்டு கட்டி வச்சுக்கோங்க. ஓகே,
இட்லி பொடி வந்து பழசாகத்தான் நல்லா இருக்குங்க. இப்போ கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.